தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி சண்டேனாலே பிசி சீரிஸ் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ போன சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேப்டாப் எப்படி ஓஎஸ் போடுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஓஎஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதில் முக்கியமாக இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன, அது இல்லாமல் ஹார்ட்வேர் என்ஹான்சிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்க்க வரோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்குள்ளே போகிறோம். ஸோ லேப்டாப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன். ஸோ மொதல் விஷயம், உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்றத இதில் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தெரியும். எடுத்தவனையும் எந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்த பிசியாக இருக்கட்டும், அதில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது கிராபி டிரைவர். அதை மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா வீடியோக்கு முன்னாடியே சொல்கிறது, ஏன்னா கிராபி டிரைவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிராபி டிரைவர் இல்லாமல் லேப்டாப் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது ப்ராசஸர் அடியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் எந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிராபி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க லேப்டாப்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லேப்டாப்குள்ளே வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் முக்கியமாக ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ன்றது நம்மளுடைய கிராஃபிக் டிரைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அதில் கிராஃபிக் டிரைவர்ன்றது நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஸ்டம்குள்ளே வந்திருக்கேன். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக் டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் அப்படின்ற இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற டிரைவ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஓஎஸ் போட போகிறீங்களோ அந்த ஓஎஸ்க்கான டிரைவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தடில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? ஸோ எப்படி ஒருவேளை எனக்கு அப்படி கிடைக்கல ப்ரோ அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்றத கொஞ்சம் நான் தள்ளி சொல்கிறேன். அது வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன தேவையான இன்ஸ்டால் பண்ணுறது பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நான் இப்போ என்னோடய சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டேன். ஸோ சாஃப்ட்வேர் ஃபைல்ஸில் அடுத்து என்ன முக்கியமாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிராஃபிக் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்த பட்சத்துக்கு நம்ம ஆன்டிவைரஸ் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி, அதாவது நான் இன்ஸ்டால் பண்ணுற ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் போயிடுவேன். ஸோ ஆன்டிவைரஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கிறது வந்து பைடு தான். ஸோ பைடு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். பட் உங்ககிட்ட என்ன ஆன்டிவைரஸ் இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில பேருக்கு K7 பிடிக்கும், சில பேருக்கு நோட் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஆன்டிவைரஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் அது பைரேட் இல்லாமல் பை பண்ணதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது ஒவ்வொரு யூசரை பொறுத்தவரைக்கும் ப்ரியாரிட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால், அதாவது கிராஃபிக் டிரைவர் இன்ஸ்டால், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணால் அடுத்து வந்து நம்ம முக்கியமாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ப்ரௌசருக்கான ஆப்ஷனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசிங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வழியாகவே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அப்படி இல்லைன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயர். ஸோ இது வந்து கம்பல்சரி எல்லாருமே யூஸ் பண்ணுற விஷயம். இப்போ யாருக்காவது ஓஎஸ் போட்டு கொடுக்கினா கூட VLC மீடியா பிளேயர் வந்து எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது. அதனால் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்றது என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ யாராக இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கம்பல்சரி எல்லா சிஸ்டத்துலையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எல்லா டாக்குமெண்ட்ரி ஃபைல்ஸும் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருந்தால் போதும். நம்ம என்கிட்ட இருக்க மைக்ரோசாஃப்ட் 2007 தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கீ இருக்குது. பட் ஆக்டிவேஷன் கீ பார்த்தீங்கன்னா நார்மலாக காட்டக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இது எந்த இதுவாக இருந்தாலும் தான், ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் சரி, நார்மல் ஒர்க்குக்கும் சரி. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா winrar அப்படின்ற ஒரு ஃபைலு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, winrar முக்கியமாக இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ரி ஃபைல்ஸ் ஃபோல்டர் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இந்த winrar பொறுத்த ஒரு கம்ப்ரஸ் ஃபைலர் தான். ஓகேவா? இதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஸோ அடுத்து என்னென்னா முக்கியமான விஷயம் ஒய்ஃபை டிரைவர். ஸோ ஒய்ஃபை டிரைவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தனியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ இந்த ஒய்ஃபை டிரைவர் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதையும் நான் எப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இந்த நாஃப்டர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா teracopy அப்படின்ற ஒரு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணுறதுக்கு வந்து teracopy எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எங்களோட ப்ரியாரிட்டி படி இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணாமல் போகலாம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். teracopy இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து teracopy இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டிரைவர் பேக்கேஜ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதோட எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணால் 24 GB வந்துச்சு, இப்போ பார்த்துருப்பீங்க. ஆனால் அவ்வளோ இதுக்கு நான் டவுன்லோட் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் உங்கள் லேப்டாப்புக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃப்லைன் பேக்கேஜ் 2019 பேக்கேஜ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 GB சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எந்த சாஃப்ட்வேரும் எக்ஸ்டர்னலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதுலேயே இன்பில்டாக எல்லா சாஃப்ட்வேர்ஸும் வந்துடும். ஆனால் இதில் நெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி டவுன்லோட் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கா, ஸோ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் அப்படின்றதுக்குள்ளே தான் நாங்கள் மேக்ஸிமம் போவோம். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி போக மாட்டோம். எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலில் போய் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கு பார் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் டிக்கு கொடுத்துருங்க. ஒன்றை கூட கேன்சல்ன்றது வேணவே வேணாம். நீங்கள் எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆல் அப்படின்றத மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? இது மாதிரி நிறைய ஆப்ஷனல் கீழே கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத்துக்கு மாற்றணுமா, இதுக்கு அந்த டிரைவர் இந்த டிரைவர் எல்லா டிரைவரையும் கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் லேப்டாப்பு உங்களுக்கே வயசாகிடும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே இதிலே பில்டன்னா வந்துடும். அது இல்லாமல் சாஃப்ட்வேர் செக்ஷன் தனியாக இருக்குது. அதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒப்பேரா மினியாக இருக்கட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸும் உங்களுக்கு அங்கே அதுலேருந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? ஆனால் என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஸ்பீடு உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டு ஸ்பீடும் வேணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்படின்னா அதே இது ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். எங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகும்போது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அதுக்கு மேலே ஆச்சு. இதுக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் SSD போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இது லேப்டாப்பு. ஓகேவா? கவர்மெண்ட் லேப்டாப் SSD போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா, ஒரு 2 தடவை ரீஸ்டார்ட் ஆகும். 2 தடவை ரீஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக நம்ம லேப்டாப்பில் தேவையான கிராபி டிரைவராக இருக்கட்டும், ஒய்ஃபை டிரைவராக இருக்கட்டும், ப்ளூடூத் டிரைவராக இருக்கட்டும், எதுனாலும் இன்ஸ்டால் ஆகியே வந்துடும். ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துடும். பட் இதில் என்னென்னா, நாங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 GB செலவாச்சு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். டேட்டா பிளான் எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் முன்னாடியே சொல்கிறது கிடையாது எவ்வளோ டேட்டா வேணும் அப்படின்றத பற்றி எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி ஏதாவது பர்மிஷன் கேட்டாங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ மேக்ஸிமம் இதையே நம்ம முடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்ததே பாதி ஸ்கிப் பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இதில் நான் சொல்ல எல்லா சாஃப்ட்வேரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதுமான அளவு. இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஏதாவது வேணும், இல்லை ஏதாவது வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரமும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம அனலிட்டிக்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ எதுக்கு இதை ஒரு தடவை சொல்லிக்கிறேன். முக்கியமாக உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா கிராபி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிராபி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ கிராபி டிரைவர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் ப்ராசஸர் ரெடி ஆயிரும். சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பைரேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராசஸர் அடியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிராபி டிரைவரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மற்ற எதுனாலும் உங்களோட ப்ரையாரிட்டி படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்மளோட கிராபி டிரைவர், ஆன்டிவைரஸ் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் இல்லாமல் winrar. ஸோ இது 4மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் உங்கள் எக்ஸ்டர்னலாக வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உதாரணம் ஃபோட்டோஷாப்பிங்க்கு, இல்லை வீடியோ எடிட்டிங்க்கு, இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது 2 மட்டும் தான். அதனால் நீங்கள் எது யூஸ் பண்ணோம் அது உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் தான் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறது தெரியும். ஓகே, பாய். I'm finally facing it all, fearless.